கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வீடியோவின் மூலமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், சோதனை வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை குறித்து இந்த வீடியோவின் மூலமாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நாம் பார்க்கிறோம், ஒரு காரியம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. என்னென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது, இப்போ ப்ராக்டிக்கலாக நடந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது, எதுக்கெடுத்தாலும் நமக்கு மாத்திரம் ஏன் இந்த சோதனை வருது, நமக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு மாத்திரம்தான் இப்படி நடக்குதா என்று சொல்லி அதிகமாக நாம் கவலைக்கிடமாக நாம் காணப்படுகிறோம். எதுக்கு எடுத்தாலும் கவலை, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆக போதே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக முறையாக நாம் அப்படியாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இதை குறித்து நாம் அதிகமாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலமாக நம்மோடு இன்றைக்கி பேச போகிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே ஒரு சிறிய ஒரு 20-30 பேர் கூடுகிற ஒரு இடத்துல, ஒரு வாடகை வீட்டிலே, கேரளாவிலே கோழிக்கோடு அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். பாஷை தெரியாத ஒரு இடம்தான். ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் இன்னொரு வீடியோவில் கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய சாட்சிகளையும் எங்களுடைய திருமண வாழ்க்கையும், கர்த்தர் எப்படியாக எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து ஊழியத்திலே வைத்தார் என்பதையும் கர்த்தருக்கு சித்தமானாலும் இன்னொரு நாளிலே இன்னொரு வீடியோவிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து போடுற வீடியோ, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் அப்பொழுது தான் கேட்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக தேவைகளும் போராட்டங்களும் உண்டு. அவற்றுக்காக நாம் கவலைப்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது அது தேவையற்றதாய் காணப்படுகிறது. ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவருக்கு நமது நிலைமையை தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் தவறாக ஜெபிக்கும்போது பதில் இல்லை என்று தான் வரும். ஆனால் நம் உண்மையாக கர்த்தரிடத்திலே நிலைமையை உணர்ந்து, சூழ்நிலைகளை உணர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் உண்மையாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சரியான நேரத்தில் அவர் பதிலளிக்கிறவராய் காணப்படுகிறார். கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அநேக வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதாகமத்திலே. அதற்காக ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார், கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தை நீங்கள் கூட்ட முடியுமா என்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. கவலைப்படுகிறதுனாலே ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நாம் ஒரு சாதாரண மனிதர்கள். கவலைப்படுகிறது தான் நம்முடைய பலவீனமாக காணப்படுகிறது. நாம் கவலைப்படக்கூடாது. அவர் சொல்லுகிறார், நம் ஜெபத்தின் மூலமாக அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலும், அந்த நேரத்திலே சமாதானம் கொடுக்குற ஒரே தகப்பன் நம்முடைய ஏசப்பா தாங்க. அவர் தான் நமக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன். நம்முடைய கவலையை மேற்கொள்ளுகிறதற்கு இந்த ஒரு காரியமே போதுமானதாக காணப்படுகிறது.
அவர் சமாதானம் கொடுக்கும் பொழுது அந்த சமாதானத்தின் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளையும் நமக்கு வருகிற அந்த கவலைகளையும் இது எல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும். எது அனுமதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எது அனுமதித்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவர் அனுமதிக்கிறார். எல்லாம் நன்மைக்காகவே என்று சொல்லி நாம் கர்த்தரிடம் போக வேண்டும். அவரிடத்திலே நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை சார்ந்து காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் நம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதில்லை. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எந்த காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 11-13 வரை பார்க்கும் பொழுது ஒரு மகன் தகப்பனிடம் முட்டையை கேட்கும் பொழுது தேளை கொடுப்பாங்களா, அல்லது அப்பா கேட்கும் பொழுது பாம்பை கொடுப்பாங்களா, சாப்பிட்றதுக்கு பாம்பு கொடுப்பாங்களா? ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம முட்டை கேட்கும் பொழுது அவர் தேளை தரமாட்டாங்க. அதே மாதிரி நம் தேள் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் தேள் தரமாட்டார், முட்டையை தான் தருவார். சாதாரண மனுஷருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு நம்ம அறிந்திருக்கும் பொழுது நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்த ஆண்டவர் பரம தகப்பன் நமக்கு என்ன வேண்டும், இவங்களுக்கு எப்படி இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். நம்மை விட நன்றாக தெரியும் நமக்கு எது நன்மையானது எது தீமையானது என்பதை அவர் நன்கு ஆராய்ந்து அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா சோதனைகளும் எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் எல்லாவற்றையும் நமக்கு மேற்கொள்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனை வரும்போது நாம் ஜெபிக்கிறதுக்கு நம்முடைய மனசு வராது. சோதனை வரும்போது நம்ம தனியாக நம்ம ஜெபிக்கவே முடியாது. நமக்கு ஜெப அவசியம், ஜெப ஐக்கியம் கண்டிப்பாக தேவை. அதே நான் சொன்ன மாதிரி சோதனை வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் 3 காரியங்கள் உண்டு. அதில் முதல் காரியம் ஜெபிக்கிற ஒரு காரியம். நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது நமக்கு உபவாச ஜெபம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. விடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த பிரச்சனையானாலும் சரியாகுமோ இல்லையோ நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய மனசு சரியாகிடும். நம்முடைய இருதயத்தை அவர் சரி செய்வார். அந்த சோதனையில் வரும்போது கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது விடாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை மட்டும் விடக்கூடாது. உதாரணத்துக்கு அன்னாளை பார்க்கும் பொழுது எப்படியாக அவள் விடாமல் தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றிவிட்டாள், கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். அப்படியாக அவள் ஜெபித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் அப்படியாக ஜெபத்தை விடக்கூடாது. ஏதாவது கஷ்டம் வந்தால் உடனே நம்ம ஜெபத்தை நிறுத்தி விடுவோம். ஜெபம் பண்ணவே முடியாது. துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த துக்கம் அந்த வேதனை சோதனைகள் வரும் பொழுது அப்படி காணப்படும் பொழுது நம்ம ஜெபிக்கவே மனசு வராது. ஆனால் கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் நாம் சரியாக, ஏனென்றால் அந்த கஷ்டம் துக்கங்கள் ஏதாவது வரும் பொழுது பலவிதமான யோசனைகள் எல்லாம் நம்மளுக்கு வரும். கர்த்தரை விட்டு தூரம் போகும் விதமாக பலவிதமான யோசனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண விடாமல் பிசாசானவன் தடுக்குவான். ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் விடாமல் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது காரியம் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாம் பேச வேண்டும். ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். எதனால் பிரச்சனை, நமக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் அந்த தேவையின் மூலமாக பிரச்சனைகள் காணப்படும். இல்லை என்று நம்முடைய பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள் காணப்படும். பிள்ளைகள் என்பது பிள்ளைகளை குறித்து அது ரொம்ப முக்கியமானவர்கள் தான். நம்முடைய பிள்ளைகள் வெளியேற பெற்றவர்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் சரி செய்வார். நம் ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் சரி செய்வார். சரி செய்வதற்கு நாம் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதை சரி செய்ய வல்லவர், நியாயம் செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது, கவலையோடு கூட காணப்படக்கூடாது. ஐயோ, இத்தனை பிரச்சனைகள், இத்தனை உபத்திரவங்கள் என்பது என் ஜெபத்துக்கு பதில் வரமாட்டேங்குதே ஐயோ என்று சொல்லி நம் சோர்ந்து போகக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் இருந்தாலும், நம்ம சொந்தக்காரர்கள் மூலமாக பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் கூட நாம் சோர்ந்து போகக்கூடாது. எந்த பிரச்சனை, கடன் பிரச்சனையா, இல்லை என்றால் வியாதியினான பிரச்சனையா, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனையா, சொந்த பந்தங்கள் மூலமாக பிரச்சனையா, எந்த விதமான சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருது என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆலோசனை செய்து நாம் அது எல்லாம் ஒரு நோட்புக்கிலே எழுதி கர்த்தரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது சரியாக அவர் செய்து முடிப்பார், நியாயம் செய்வார். முதலாவது நம்ம பார்த்த காரியம், நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கணும். திடமானதோடு கூட நம்ம காணப்பட வேண்டும். ஸ்ட்ராங்காக நம்ம இருக்க வேண்டும். அதுதான் இரண்டாவது காரியம். சோதனை வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் இதுதான், திடமனதோடு கூட காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு வேதாகமத்திலே சொன்னவனமாக சூனேமியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஸ்ட்ராங்காக திட்டமாக அவள் இருந்தாள் என்று பார்க்கிறோம். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது நீங்கள் எடுத்து பார்த்தால் ராஜாக்கள் புஸ்தகத்திலே காணப்படுகிறது சூனேமியாளை குறித்து. எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குழந்தை மரித்து போன நிலைமையிலும் கூட தன்னுடைய ஊழியக்காரரை எலிசா என்கிற தீர்க்கதரிசியை விடாமல் பற்றி கொண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவள் அந்த சூழ்நிலையில் காணப்பட்டாள் என்பதை நாம் படிக்க முடியும், வாசிக்க முடியும். நாமும் அப்படியாக இருக்க வேண்டும். சோதனையை சகித்து கொண்டு சோதனையை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் காணப்பட வேண்டும். திட்டமானதோடு காணப்பட வேண்டும். ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட பிரச்சனைகள் மழை போல வந்தாலும் கூட நம்முடைய விசுவாச திட்டமாக இருக்க வேண்டும். சோதனை வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஜெபத்தை நிறுத்திடுவோம். நம்ம ஜெபமே பண்ண மாட்டோம். கஷ்டம் வரும்போது ஐயோ எனக்கு இவ்வளோ துக்கமாக இருக்குதே, ஐயோ எனக்கு இப்படி நடந்து போயிடுச்சேன்னு சொல்லி அப்படியாக ஐயோ இப்படி நடந்துருச்சு, உபத்திரவம் பிரச்சனைகள் மேலும் மேலும் எனக்கே வருதுன்னு சொல்லி புலம்பிட்டு தான் இருப்போமோ தவிர நாம் ஜெபிக்க மாட்டோம். அந்த ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஜெபத்தையே ஸ்டாப் பண்ணிடுவோம், நிறுத்திடுவோம். அடுத்தது வேதம் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிறதவே நிறுத்திடுவோம். நம்மளுக்கு இத்தனை கஷ்டம் எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போகிறதே ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் கொஞ்சம் இருக்கிறவங்க ஊழியத்தையும் கூட நம்ம செய்கிற ஊழியத்தையும் கூட நம்ம நிறுத்திடுவோம். வருகிற கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் பார்த்து விட்டு இது எல்லாம் நிறுத்திடுவோம். நம்ம இதெல்லாம் நிறுத்துறதன் மூலமாக வேதம் வாசிக்காமல் இருந்தால், சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால், ஊழியத்தை நிறுத்தினா, ஜெபம் பண்ணாமல் இருந்தால், இது எல்லாம் செய்தால் பிரச்சனைகள் மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். பிரச்சனை மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். இது எல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம அந்த சோதனையை மேற்கொள்வதற்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும், திட்டமாக நம்ம இருக்க வேண்டும். இது கர்த்தர் பேசுகிற இரண்டாவது காரியமாய் காணப்படுகிறது. சுனேமியாளை போல நாம் திட்டமாக அந்த காரியத்தை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. சோதனை வரும்போது நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியமாக என்னவென்றால், ஞானமாக நாம் இருக்க வேண்டும். ஞானமாக. அநேக சூழ்நிலையிலே அமைதியாக இருந்தாவே பிரச்சனைகள் எல்லாம் மாறிப்போகும். அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய மற்றவர்கள் சொல்கிறதை பார்த்து நம்முடைய மனசு அமைதியாக இருக்காது. எப்படியாவது சண்டை போடணும், இல்லைன்னா பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லிடணும். அப்படி தான் நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம் நம்மக்கிட்ட சொல்லும். அப்படி தான் நம்முடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது அப்படி தான். அநேக சூழ்நிலைகளில் நம்ம அமைதியாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் தானாகவே மாறும். மனம் பதறி
மனம் பதறி ஏதாவது சொல்லிட்டோம்னா பிரச்சனை அதிகம் தான் ஆகும். நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் அதிகம்தான் ஆகும், அது குறையாது. நம்ம கோபம் வரும் பொழுது நம்ம என்ன பேசுவோம் என்று நமக்கே தெரியாது. ஞானமில்லாத வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசிடுவோம். அது மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை கொண்டு வரதான் செய்யும். அது அதிகப்படுத்தி கொண்டே தான் போகும் அந்த பிரச்சனை. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட கவனமாய் காணப்படணும், கவனமாய் பேசணும். குடும்பத்தில் சமாதானம் வேணும்னா ஞானமாய் நம்ம பேசணும். பாருங்கள், உதாரணத்துக்கு வஸ்தி நம்ம பார்க்கும் பொழுது ஞானமாக நிதானமாக வஸ்தி பேசியிருந்தா ராணிங்கிற பதவி அவளுக்கு போயிருக்காது. ஆனால் அவள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலை. அதனால் ராணிங்கிற அந்த பதவி போய்விட்டது. இன்னொரு உதாரணமாக அபிகாயிலை குறித்து பார்க்கிறோம். அவளுடைய கணவன் நாபால், அவன் ஒரு முரடானவன், முரடு, மென்டல் மாதிரி இருப்பவன். ஆனால் அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் இருந்த போதிலும் அபிகாயில் எவ்வளவு அமைதியாக சகித்து கொண்டு எவ்வளவு அமைதியாக இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அபிகாயில் தாவீதிலும் ஞானமாக நிதானமாக அவள் பேசினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு முதலாவது நம்ம குடும்பத்திலே காணப்பட வேண்டியது, பிரச்சனைகள் சோதனைகள் வரும்பொழுது அந்த சமயத்திலே நமக்கு ஞானம் என்பது மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஞானத்தோடு கூட அந்த காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஞானத்தோடு பேசி சுமூகமாக பேசி அந்த காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நம் கவலைப்படக்கூடாது. இப்பொழுது நம்ம பார்த்த வீடியோவில் இப்போ பார்த்த காரியங்களில் நாம் கவலைப்படக்கூடாது. பிள்ளைகளை குறித்து நாம் ஜெபிக்கணும். பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை வருதா, அதற்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. நம்மை ரட்சித்த ஆண்டவர் யாரெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கொண்டு வந்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலமாக பிரச்சனைகளோ, இல்லை குடும்பத்திலேயே குடிக்கிற கணவரோ இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வராங்களா, இல்லை பேச்சு கேட்காம பிள்ளைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வருதா, அவங்களெல்லாம் பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் நம்ம ரட்சித்த ஆண்டவர் அவர்களையும் அவர் ரட்சிப்பார். அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆத்தும தாகமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம மூலமாக கூட அவங்க ரட்சிக்கப்படலை இல்லையா? வேலை செய்கிற இடத்துலையும் சொந்தக்காரங்களும் மற்ற எல்லா பக்கமுமே நான் சொல்கிறேன். யார் மூலமாக நம்மளுக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் எல்லாம் வருதோ அவங்க நம்ம மூலமாக கூட அவங்க ரட்சிக்கப்படலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படியாக நம்ம காணப்படும் பொழுது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம பலப்படுத்துவார். இந்த சோதனையிலேருந்து எப்படி நம்ம வரணும், எப்படி இவங்க மேற்கொள்ளணும், இது எப்படி சரி பண்ணணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அவர் நம்ம பலப்படுத்துவார். நம்முடைய ஜெபத்தை நாம் விட்டு விடக்கூடாது. சீக்கிரமாக அவர் நியாயம் செய்வார். நம்முடைய குடும்பம் நடத்துறதுக்கு, குடும்பத்தில் பிற சோதனைகள் வரும்பொழுது அது எப்படி ஞானமாக பேசி அதை சரி செய்ய வேண்டுமோ, குடும்பத்திலே சமாதானம் காணப்பட வேண்டுமோ, அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். சோதனை வரும்பொழுது இந்த 3 காரியங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எதுக்கெடுத்தாலும் கவலை என்று இல்லாமல் கர்த்தரிடத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்முடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது நாம் படித்த வசனத்தின் பிரகாரமாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்தேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.